நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துக்களான அருமையான உடன் விசுவாசிகளே, இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய ராபோஜனம் என்று சொல்லப்படுகிற இந்த பஸ்கா ஆசரிப்பு நாளாகிய இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆவலாயிருக்கிறேன். அநேக விளம்பரங்களிலே பார்த்திருப்போம். 30 ஆண்டுகளாக, 40 ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளாக தொட்டும் தொடரும் இந்த பட்டு பாரம்பரியம் என்று சொல்லி பல கடைகளிலே விளம்பரங்கள் பார்த்துருக்கலாம். நாங்கள் 100 வருடமாக பட்டு பிஸ்னஸில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்வார்கள். ஆனால் நமக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. நாம் திருச்சபை கடைபிடித்து வருகிற பாரம்பரியங்களிலே முக்கியமாக நாம் ஆசரிக்கிற இந்த சாக்கிரம் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம். யார் இந்த பாரம்பரியத்தை நம்ம கொடுத்தாங்க? இன்னைக்கு வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலேன்னு சொல்லி தான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அன்று அவர் செய்த ஏற்படுத்திய இந்த காரியம் தொன்று தொட்டு தலைமுறையாக 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை நம்முடைய திருச்சபையிலே பராமரிக்கப்பட்டு வருகிற ஒரு பாரம்பரியமாக இருக்கிறது. மிக ஒரு சிறப்பான ஒரு காரியம். அநேகர் நமது பாரம்பரியத்தை பற்றி குறை கூறலாம். ஆனால் நம்முடைய பாரம்பரியம், நாம் கிறிஸ்து சொன்ன காரியத்தை தெளிவாக நிறைவேற்றுகிறோம் என்ற அந்த பாரம்பரியமான பெருமை நமக்கு உண்டு. எனவே யார் எதை சொன்னாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. முதலாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றிய காலம் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் நாம் இந்த பஸ்காவை ஆசரித்து வருகிறோம். ஆனால் இந்த பஸ்காவிற்கு அதையும் தாண்டி ஒரு சரித்திரம் உண்டு. இன்னும் அதிகமான பாரம்பரியம் உண்டு. அதாவது இயேசுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு முன்பாக, அப்போ இயேசுக்கு முன்னால் 1500 வருடம்னா மொத்தம் எத்தனை வருஷம்? 3500 வருடங்களுக்கு மேலாக. 3500 வருடங்களுக்கு மேலாக கத்தாதி கத்தரும் தேவாதி தேவனுமாலே ஏற்படுத்தப்பட்ட இந்த பண்டிகை குறித்து நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட யாத்திராகம புத்தகத்திலே வாசித்தோம். இந்த யாத்திராகம புஸ்தகத்திலே இந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி மிக திட்டமும் தெளிவுமாக கடவுளாலே மோசேக்கு கட்டளை அளிக்கப்படுகிறது. மோசேக்கு கட்டளை அளிக்கப்படுகிறது. அவர் என்னென்னவோ சொல்றார், வரிசையா சொல்கிறார். அவை அனைத்தையும் ஒன்று கூட தவறாமல் அன்றைய காலத்தை இஸ்ரவேலர்கள் ஆசரித்தார்கள் என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த பஸ்கா பண்டிகையை ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃப்ரீடம், விடுதலையின் திருநாள் என்று சொல்லி அவர்கள் மகிழ்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். விடுதலையின் திருநாள் என்று சொன்னால் எங்கிருந்து அவர்கள் விடுதலையானார்கள்? எகிப்தினுடைய அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை பெற்று வர வேண்டிய நாளிலே தேவன் கொடுத்த இந்த நியமத்தை மிக தீவிரமாய் அவர்கள் ஆசரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மிக தீவிரமாய் ஆசரிப்பது என்று சொன்னால் என்ன? உங்கள் இடைகளிலே கச்சை கட்டி கொண்டவர்களாக இருந்து, கைகளிலே தடியை பிடித்துக்கொண்டு, கால்களிலே பாதரட்சையை பிடித்துக்கொண்டு இந்த பஸ்காவை தீவிரமாய் புசியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த கட்டளை. இந்த கட்டளையிலே புதிதாக ஒரு விஷயத்தை ஆண்டவர் முன்கொண்டு வருகிறார். அது என்ன? அவர்களுக்கு ஏற்கனவே நமக்கு தெரிந்தபடி பாளையம் என்று சொல்லி ஒரு இடத்தை வைத்திருந்தார்கள். அந்த பாளையத்திலே தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுகிறார்கள். இந்த காரியங்களாம் நடைபெறுவதற்கு முன்பாக அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே கிளம்பி வரும்போது இந்த பாளையமும் இல்லை, ஆசரிப்பு கூடாரமும் இல்லை. எனவே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்கள் வீட்டிலே இந்த பஸ்காவை புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். என்ன சொல்கிறார்? ஒரு ஆட்டுக்குட்டியை செம்மறி ஆடாவது அல்லது வெள்ளாடுகளில் இருந்தாவது தெரிந்து கொள்ளலாம். எப்பொழுதும் இல்லாத முழுவதும் ஒரு சிறப்பான 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டியை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது ஆணாக இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை கிட்டத்தட்ட 4 நாட்கள் அவர்களோடு வைத்திருக்க வேண்டும். 4 நாட்களுக்குள்ள அதை மேய விடக்கூடாது. அது போய் எங்கேயாவது ஒரு முள்ளுலையோ பட்டு அடிபட்டு வந்துடக்கூடாது. அதை ஒரு விஷப்பூச்சிகளுக்கு அடித்து விடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் அந்த 4 நாட்களும் அந்த ஆட்டுக்குட்டி அந்த வீட்டாரோடு இருக்க வேண்டும். அந்த வீட்டாரோடு இருப்பது என்னவென்று சொன்னால் 4 நாள். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் கிட்டத்தட்ட 33 வருஷம். அட்வென்ட் சீசன் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானங்களிலிருந்து தொடங்குறது. அப்படி பார்க்க போனோம்னா கூட 6 மாதம், அது 4 வருஷம் கணக்கு. இப்படிப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை அவர் வைத்திருந்து ஆட்டுக்குட்டியை முழுவதுமாக
தண்ணீரிலே வேக வைத்ததாக அல்ல, நெருப்பினாலே சுட்டு அதை புசிக்க வேண்டும். இன்னைக்கு பாஷையில சொல்லணும்னா பார்பிக்யூ. ஏன் அப்படி செய்யணும்? அதற்கான காரணத்தை நான் பின்னாலே சொல்லுகிறேன். எந்த ஒரு பரிசுத்தமான பொருளும் வெளியிலே கொட்டப்படவோ அல்லது குப்பைகளோடு சேர்க்கப்படவோ கூடாது. அவைகள் மனுஷரால் மிதிக்கப்பட்டு கூடாது. அவைகள் நெருப்பினாலே சுட்டரிக்கப்பட வேண்டும் என்ற கட்டளையை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பின்பாக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். சிறிது நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஒரு சில தியானத்தை நாம் மேற்கொள்வோம். ஆசரிப்பு கூடாரம் நாள்களில் நிறுவப்படுகிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கும்படியாக மோசேக்கு ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ நான் உனக்கு காண்பிக்கிற மாதிரியின்படி செய்ய கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கு ஒரு மாதிரியை காண்பிப்பேன், அதை நீ கரெக்டா செய்யணும், மிக கச்சிதமாக செய்வேன். ஏனென்று சொன்னால் அதில் மாற்றி ஏதாவது செய்துவிட்டால் அதனுடைய அர்த்தம் வீணாய் போய்விடும். எனவேதான் நாம் பஸ்காவை ஆசரிக்கும் போது, இங்கே ஆண்டவருடைய பந்தியை ஆசரிக்கும் போது நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பிரதிஷ்டை செய்யும் போது மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாங்கள் அதை செய்கிறோம். எந்த போதகரையும் நீங்கள் செய்யும் போது நீங்கள் பார்த்துருக்கலாம். அதனாலதான் மக்களுக்கும் என்ன சொல்றோம், அதிலே பங்கு பெறுகிறவர்கள் அபாத்திரமாய் பங்கு பெறாதபடிக்கு பாத்திரமாய் காணப்படும்படி நீங்கள் உங்கள் சகோதரரோடு ஒப்புரவாகி உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்க பெற்று பாவ அறிக்கை செய்து கரை திரை இல்லாத ஒரு மனதுடையவளாய் பரிசுத்த இதயம் உள்ளவளாய் நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே சேர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் மோசையை பார்த்து, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க செய்ய வேண்டும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்தந்த பொருட்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 7 விதமான தட்டுமுட்டு சாமான்களை, அதாவது பர்னிச்சர்னு சொல்றோம் இல்லையா, 7 விதமான பொருட்களை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி வைக்க வேண்டும், எங்கே வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது பலிபீடம். பலிபீடம் எதை குறிக்கிறது? ஒரு ரத்தம் சிந்துதலை குறிக்கிறது. ஒரு உயிர் பாவத்திற்காக ஒருவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஈடாக கொடுக்கப்படுகிற ஒரு உயிரை குறிக்கிறது. அந்த உயிர் அங்கே செலுத்தப்படும் போது, அதனுடைய ரத்தம் சிந்தப்படும் போது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே ரத்தம் சிந்தி அந்த ஆட்டுக்கடாவானதோ அல்லது ஒரு காளையானதோ அங்கே பலியிடப்படும் போது அதனாலே அந்த மனிதனுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, ஒரு பெரிய தொட்டி, வெண்கல தொட்டி. அந்த தொட்டியில, கடல் தொட்டி என்று சொல்லப்படுகிற அந்த தொட்டியில ஆசாரியர்கள் தங்களை கழுவிக் கொள்வதற்கு, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தொட்டி வைக்கப்படுகிறது. எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற நாம் நம்மை கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது நமக்கு நினைவுறுத்துவதாக இருக்கிறது. மூன்றாவதாக ஆண்டவர் என்ன சொல்கிறார், அது 2 வெளியில் இருக்குது. மூன்றாவதாக அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பரிசுத்த ஸ்தலம் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அந்த ஸ்தலத்திற்குள்ளே முதலாவது நாம் நுழையும் போது பார்க்கலாம், என்ன இருக்குது, அங்கே ஒரு தங்கத்திலான குத்து விளக்கு இருக்கிறது. அந்த குத்து விளக்கு எதை குறிக்கிறது? வெளிச்சத்தை கொடுக்கிற குத்து விளக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற இந்த 7 பொருட்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கு. அது எப்படி ஆண்டவரை குறிக்கிறது என்று சொல்லி நான் சொல்கிறேன். நான்காவதாக ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு மேஜை இருக்கிறது. அந்த மேஜையில 12 அப்பங்கள், வரிசைக்கு 6ஆக அடுக்கப்பட்ட 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்த அப்பம். இது ஆரோனையும் அவன் குடும்பத்தாரையும் சேர்ந்தது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அப்பங்கள் ஒரு சில நாட்களுக்கு அங்கே இருக்கப்பட்டு அது அசைவாட்டும் பலியாக ஆண்டவருக்கு அங்கே தூபம் காட்டப்பட்டு பிறகு அதை அவர்கள் எடுத்து புசிக்கும் நாளிலே வேறொரு அப்பங்கள் புதிதாக அங்கு வைக்கப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதற்கு அடுத்ததாக இன்னொரு பொருள் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் தூப பீடம். தூபம் என்று சொன்னால் என்ன? வாசனையான அந்த தூபத்தை இந்த புகையோடு சேர்த்து அந்த இடத்துல போடும்பொழுது அந்த தூபம் அந்த இடத்தை முழுதுமாய் நிறைக்கிறது, மறைக்கிறது. வாசனையினாலே அந்த இடத்தினுடைய தன்மையை இது மாற்றுகிறதா இருக்கிறது. தூபத்தை நாம் எதற்கு ஒப்பாக குறிப்பிடுவோம் என்று சொன்னால் ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஒப்பாக நாம் குறிப்பிடுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, அவர் தூதன் என்ன செய்கிறான், தூப கலசத்திலே தூபங்களை எடுத்து அங்கே அவனுக்கு நிறைய இன்சென்ஸ் கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு போய் அவர் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டி ஜெபங்களை அங்கே ஏறெடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக கடந்து போவோம் என்று சொன்னால் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. ஏன்னு சொன்னால் அதை கடந்து போவதற்கு ஒரு மிகப்பெரிய தொங்கு திரை இருக்கிறது. அந்த திரைக்கு பின்னால என்ன இருக்கிறது என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. அந்த திரைக்குள்ளாக தேவனுடைய மகிமை அந்த இடத்துல பிரவேசித்து இருக்கிறதுனால அதற்குள்ளாக வருஷத்துல ஒரு நாள் மாத்திரம், யாம் கிப்பூர் என்று சொல்ற நாள்ல
பிரதான ஆசாரியன் மட்டும் தனக்கு பலி செலுத்தி தன் ஜனங்களுக்கும் பலி செலுத்தி மிகுந்த பயத்தோடு தூப கலசத்திலே தூபத்தை எடுத்துக்கொண்டு ஆட்டுக்கடாவின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே பிரவேசிப்பான். உள்ளே பிரவேசித்து அந்த இடத்துல தெளித்து தனக்காகவும் தன்னுடைய ஜனத்திற்காகவும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வருகிறான் என்று சொல்லி பார்க்கலாம். அப்போ அங்கு உள்ள என்ன இருக்குது? கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, தி கோல்டன் ஆர்க் ஆஃப் காட். அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இன்னொரு அமைப்பு இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் மேலே இருக்கிற அமைப்புக்கு பெயர் தான் கிருபாசனம் என்று பெயர். அந்த கிருபாசனத்தை எது தாங்கி கொண்டிருக்குது? 2 கேருபீன்கள் தங்களுடைய சட்டைகளை ஒன்றோடு ஒன்று தொடுகிறது போல அந்த இடத்துல வணங்குவது போல அது நடுவில் இருந்து கர்த்தர் பேசுவார் என்று சொல்லி, மோசேயோடு பேசுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 7 காரியங்களும் எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்குது. எப்படி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது? ஆண்டவர் சொல்லியிருக்கார், நானே ஜீவ அப்பம் நானே. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நாணையும் அவர் சொல்லிட்டார். 7 நாணயங்களையும் அவர் சொல்லியிருக்கார். இந்த உலகத்தினுடைய வெளிச்சம் நானே. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்திற்கு ஒளி நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக என்ன சொல்கிறார்? நானே உயிர்த்ததிலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மற்றும் 10ஆம் அதிகாரம் 7-9 வாசிக்கிறோம். நானே வாசல், அந்த தொங்குதிரை இருக்கிறதுல நானே வாசல் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் வழியாகத்தான் ஒருவன் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டும் இல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நானே மெய்யான திராட்சை செடி, உயிர் கொடுக்கிற திராட்சை செடியாக இருக்கிறேன். நானே எல்லா மற்ற மக்கள் கிறிஸ்தவர்கள் என்னோடு இணைந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் என்று சொல்லும்படியாக நானே ஆதாரமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நானே வசனமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, நமக்காய் பரிந்து பேசுகிற ஆண்டவராக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, நான் இப்போ சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட 3500 வருடங்களுக்கு முன்பாக. இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தில் என்ன நடக்கிறது? இஸ்ரவேலர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு சொன்னாலே உடனே ஒரு மந்திரத்தில் கட்டுண்டது போல இஸ்ரவேல் தேசத்துலேருந்து ஏதாவது வந்துருச்சுன்னா உடனே ஒரே உற்சாகத்தினால மிகுதியினால நிறைய விஷயங்கள் கோமாளித்தனங்கள் பண்ணுறதெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். ஒரு சிலர் இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்கள் போய் வந்திருப்பீங்க, அவங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடு அல்ல. அதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் நாடு யூத மதத்தை பின்பற்றுகிற நாடாக இருக்கிறது. அதில் வேற ஒரு போதகர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் சொன்னார், நம்ம ஊரில் இல்லை, நீங்கள் யாரும் கற்பனை பண்ண வேண்டாம். அவர் என்ன சொன்னார்? ரொம்ப வருத்தப்படுறேன் நான், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா பெத்லகேம் வந்து பாலஸ்தீனில் இருக்குது, அது இஸ்ரேல் தேசத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். நான் சொன்னேன், அதுக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன? பாலஸ்தீனத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், யூதர்களிலும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அரேபியர்களிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சபைகள் எல்லாம் கிறிஸ்தவர்களாலே பராமரிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் வந்தவர்களுக்கோ இல்லை அதை பற்றி தெரிந்தவர்களுக்கோ தெரியும், கொல்கத்தா மலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை கிட்டத்தட்ட 6 திருச்சபைகள் நிர்வகித்து வருகிறார்கள். அந்த திருச்சபையை 6ஆ பிரிச்சுட்டாங்க. பிரித்து 6 திருச்சபைகள், அர்மீனிய திருச்சபை, ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபை, கேத்தலிக் திருச்சபை, லத்தீன் திருச்சபை, இன்னும் சொல்லி பலவிதமான 6 விதமான பிரிவுகளை சேர்ந்த திருச்சபையினர் நிர்வகித்து வருகிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு வேடிக்கை, அதை விட அதிகமான வேடிக்கை என்னன்னா, அந்த திருச்சபையின் சாவி 2 முஸ்லீம் குடும்பத்தினரிடம் இருக்கிறது. அந்த சாவியை வைத்திருப்பது ஒரு இஸ்லாமிய குடும்பம். அந்த சாவியை கொண்டு அந்த ஆலயத்தை திறக்க வேண்டிய கடமை உடையது இன்னொரு இஸ்லாமிய குடும்பம். அப்போ இவங்கெல்லாம் போய் ஆராதனை செய்யணும்னா முதல்ல போய் ஒரு ஏணி எடுத்து ஒருத்தர் கொடுப்பாரு. அந்த ஏணி வழியாக ஒருத்தர் ஏறி ஒரு முதலாவது முஸ்லீம் குடும்பத்தை தட்டுவார். கதவை தட்டி அவங்க கீ எடுத்து கொடுப்பாங்க இன்னொரு முஸ்லீம் குடும்பத்திட்ட. அவர் எடுத்துகிட்டு வந்து திறந்து விடுவார், மற்றவங்களாம் ஆராதிப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த நடைமுறை பழக்கத்தில் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இந்த மாதிரியான காரியங்களிலே ஏன் இவைகள் நடைபெறுகிறது என்று சொல்லி நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலும் இந்த விடுதலையின் திருநாள், ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃப்ரீடம் என்று சொல்லப்படுகிற இந்த பஸ்கா அனுசரிக்கப்படுகிறது. அதை எப்படி அனுசரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் என்று சொன்னால், எப்படி அவர்கள் ஒத்துக்கொள்ளாத, அறிந்தும் அறியாத, தெரிந்தும் தெரியாமல் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை மறைமுகமாக அவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். முதலாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முதல் நாள் தங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் அந்த நாளிலே தங்களோடு இருக்கிறதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள். முதலாவது, யாரெல்லாம் இந்த பஸ்கா பண்டிகைக்கு வருவீங்க, ரைட், இத்தனை பேர் வந்துடுவீங்க, ரைட், எல்லாரும் வந்துடுறாங்க.
ஏன் அப்படி செய்கிறாங்க பாருங்கள். ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கார் மோசேக்கு, உன் இலக்கத்திற்கு தகுந்தவாறாக ஒரு ஆட்டுக்குட்டியை நீ என்ன செய்ய வேணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. முதல்ல அவங்கெல்லாம் செஞ்சிடறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு முந்தின நாள் ஒரு ரொம்ப ஒரு விளையாட்டான ஒரு வைபவம் நடக்குது. எப்படி? புளிப்பான மாவு எல்லாவற்றையும் அந்த வீட்டை விட்டு எடுத்து விட வேண்டும். வீட்டில் ஈஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஈஸ்ட் என்ன செய்யக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது, புளிச்ச மாவு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அந்த அம்மா என்ன பண்ணிடுவாங்க, வீட்டுக்காரம்மா க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணி எடுத்த உடனே வீட்டுக்கார ஐயாவுக்கு ஒரு வேலை. அவருக்கு வேலை என்ன தெரியுமா, வீட்டுக்குள்ளே போய் கிச்சன்லேருந்து பெட்ரூம்லேருந்து ஹால் இருந்து எல்லா இடத்துலையும் புளிச்ச மாவு எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி கொஞ்சோண்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கும். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இது. நிறைய பேருக்கு ஒன்றும் புரியல. நான் சமையலறை எங்கே இருக்குன்னே எங்கள் வீட்டில் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முழிக்கிறாரு. சரி, இது அதனால தான் கட்டாயமாக இது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதற்காக என்ன பண்ணுவாங்க, இந்த விளையாட்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா எல்லா புளிச்ச மாவையும் எடுத்துட்டு கொஞ்சோண்டு புளிச்ச மாவை எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருவாங்க. எப்படி ஒளிச்சு வச்சுட்டாங்க. இப்போ இந்த ஐயா போய் அதை என்ன செய்யணும், கண்டுபிடிச்சா தான் வேலை சரியாக நடந்திருக்குன்னு அர்த்தம். இவர் தேடிட்டே இருப்பார். நம்ம சர்ச்சில் இருக்க இஸ்திரிகளை போல ரொம்ப சாஃப்டான மனசு படைத்த இஸ்திரிகளாக அவங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்க, போன வருஷம் ஒழிச்ச வருஷத்துல தான் ஒழிச்சு வச்சுருப்பேன், கவலையே படாது, போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இவர் நேராக போவார், எல்லாத்தையும் தொட்டி பார்த்துட்டு செல்ஃபை திறந்து அந்த அம்மா எங்கே வச்சுப்பாங்க அந்த இடத்துல எடுத்து வந்துடுவார். எடுத்துட்டு வந்து அப்படியே மெதுவாக எடுத்து, அது எப்படி எடுத்துகிட்டு போகணுமா, கையால் கூட எடுக்கக்கூடாது, ஒரு இறகால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொண்டு போய் வெளியே போட்டுரும். ஸோ அப்போ வீட்டிலேருந்து புளித்த மாவை நீக்கி ஆயிற்று. இப்போ புளித்த மாவுனா என்ன? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சொன்னார், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உடனே இவங்களுக்குலாம் என்ன வந்துருச்சு, ஐயோ அப்பம் கொண்டு வரல. அதனால என்ன சொல்றாரு ஆண்டவரே, நம்மள்ட்ட சொல்றாரு. ஆண்டவர் எதை சொன்னாரு, புளித்த மா என்றால் பழைய உபதேசம். நல்ல ஞாபகம் வச்சுங்க, நியாய பிரமாணத்தின்படி இருக்கிறவைகள் எல்லாம் பழைய உபதேசமானவைகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ புதிய உடன்படிக்கை நம்மோடு செய்வதற்காக வந்திருக்கிறார் என்பதை அவர் அவ்வப்போது தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தார், சீஷர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. மனிதர் அந்த சடங்காச்சாரங்களின் மேலே வைத்திருந்த அந்த அளவுக்கு மரியாதையை, பலியின் மீதும் வைத்திருந்த மரியாதையை இரக்கத்தின் மீதும் அன்பின் மீதும் ஆண்டவருடைய நோக்கத்தின் மீதும் கொள்கையின் மீதும் வைக்கவில்லை. இதுதான் அந்த புளித்தமா. பழைய பாட்டையே பாடுறது, பழைய கதையே சொல்றது. அப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் இருக்கணும். ஏன் இருக்கணும் தெரியாது. இப்படிப்பட்ட சடங்காச்சாரங்களில் இருந்தவர்கள் இந்த இந்த புதிய ஏற்பாடு எடுத்து வாசிப்போம். இன்னைக்கு வாசிக்க கேட்ட அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. 26, 28 மத்தேயு. புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் அந்த திராட்சை ரசத்தை வைத்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அந்த டேபிளை சுற்றி உட்கார வைத்துறாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்துடுறாங்க. உட்காந்த உடனே அந்த வீட்டில் இருக்க சின்ன பையனை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, போய் எலியா வந்திருக்காரு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. யார் வந்திருக்காங்களா? எலியா. இவன் போய் கதவை திறப்பான். எலியாவும் இருக்க மாட்டேன், ஒரு எலி கூட இருக்காது அங்கே. கதவை திறப்பான், கதவை மூடிடுவான். அப்போ என்ன அர்த்தம், எலியா வந்துட்டார். இப்போ எல்லாரும் உடனே எலியா வரவேற்று ஒரு பாட்டு பாடுவாங்க. பாருங்க, இது எது குறிக்குது, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது முந்தி எலியா வர வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் கேட்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, ஏற்றுக்கொள்ள மனதானால் வருகிறவனாகிய எலியா யாரு, யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி. இன்னும் யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வைபவத்தை இன்றைக்கு வரைக்கும் கடைபிடித்து வருகிறார்கள். மூன்றாவது, அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஹக்டா என்று சொல்லப்படுகிற ஒரு புத்தகத்தில் இருக்கிற ஆர்டர் ஆஃப் வர்ஷிப் அதை வாசிக்கிறார்கள். அதில் இருக்க கதைகளை வாசிக்கிறார்கள், அதில் இருக்க ஜபங்களை வாசிக்கிறார்கள், அதில் இருக்க பாடல்களை வாசிக்கிறார்கள். எப்படி ஆண்டவர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாக இருந்தவர்களை வெளியே மீட்டு கொண்டு வந்தார் என்று சொல்லுகிற காரியங்களை தங்களுடைய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு தெரியப்படுத்துகிறார்கள். குறிப்பாக பெற்றோர் சிறுவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், சிறுவர்களுக்கு பதில் சொல்லுகிறார்கள். எப்படி நம்ம சர்ச்சில் சொல்கிறோமோ, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் முதாவியோடு இருப்பாராக, சமாதானத்தடி சென்று வர கடவும் எப்படா விடுவாங்க அப்படின்னு சொல்லி. இது போல ஒரு